श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। केशवारि कृपापात्रं दीशमादिगुणार्णवं श्रीशठार्यतीशानं वेदान्तदेशिकेन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमनवद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्ययति दुर्यकृपाभिषक्तं श्रीरङ्गनाथमतिशेखरमाश्रयामः। श्रीमते श्रीवंशठकोप श्रीरङ्गनाथयतीन्द्रमहादेशिकाय नमः। श्रीरङ्गलक्ष्मणमुनीन्द्रपदाब्जभृङ्गं श्रीवासुदेव गुरुवर्यकृपावलम्बं श्रीवीरराघवगुरुत्तमलब्धबोधं श्रीवत्सचिह्नं मगमर्षणमाश्रयामः। श्रीमते श्रीवत्सङ्कार्य महादेशिकाय नमः। वेदान्तलक्ष्मणमुनेः पादरेखामयं सदा तदधीनप्रवृत्त्यादिं हारीतं மாதவம் பஜே. சக்கரத்தாழ்வாரனுடைய திருநக்ஷத்திரத்தை முன்னிட்டு இன்னைக்கு சுதர்சனாஷ்டகத்தை அனுபவிக்க இருக்கோம். பொதுவாக இந்த சுதர்சனாஷ்டகம் அப்படிங்கிறது யார் யார் வீட்டில எல்லாம் இந்த ஜுவரம் மற்றும் இதர வியாதிகள் பீடிச்சிருக்கோ அவ வீட்டில் சுதர்சனாஷ்டகத்தை படிக்கிறது உண்டு. சுவாமி தேசிகர் இந்த சுதர்சனாஷ்டகத்தை திருப்புட்குழியில வாசம் செஞ்ச வாளுக்கு வந்த ஒரு வியாதியை நீக்கிறதுக்கோசரம் இதை அருளினார். இன்னொன்னும் இந்த சுதர்சனாஷ்டகத்தை பத்தி கூறும் பொழுது சுவாமி தேசிகர் இத திருவேந்திரபுரத்துல அங்க நடந்த ஒரு சத்தஸ்ல இவர் இந்த சுதர்சனாஷ்டகத்தை பாடினார்னு சொல்றதும் உண்டு. அதே சத்தஸ்ல பின்னால் ஏற்பட்டதுதான் பரமத பங்கம் அப்படிங்கிறதுக்கான ஸ்ரீ சுக்தி. இந்த பரமத பங்கம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு இன்டெப்தான ஒரு அனாலிசிஸ். எதை பத்தினா வேற்று சித்தாந்தங்களுக்கும் நம் சித்தாந்தத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம். வேற சித்தாந்தங்களுக்கும் நம்ம சித்தாந்தத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் சொல்லும் பொழுது நம்ம சித்தாந்தத்துல எதெல்லாம் ஏற்றமா இருக்கு, மற்ற சித்தாந்தங்கள்ல அது இல்லை. நம்ம சித்தாந்தத்துல இருக்கிற நிறைய விஷயங்கள் மற்ற சித்தாந்தத்துல கிடையாது. அந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப இன்ட்ரிகேட்டா உள்ள போய் அனாலிசிஸ் மாதிரி பரமத பங்கம் அப்படிங்கிற கிரந்தத்துல சுவாமி தேசிகர் சாதிச்சிருக்கார். சுவாமி தேசிகர் தேவநாத பெருமாளுக்கு முன்பு நின்றுண்டே ஸ்ரீமன் நாராயணனே பரதத்துவம் விசிஷ்டாத்வைத்தம் தான் சத் சம்பிரதாயம் அப்படிங்கறத நிரூபணம் பண்ணவர். சுவாமி தேசிகர் இந்த அஷ்டகம் என்று அழைக்கக்கூடிய 8 ஸ்லோகங்களையும் திருதஸ்சந்தஸ் அப்படிங்கிற மீட்டர்ல பாடியிருக்கார். பலஸ்ருதிக்கு அவர் ஔபசந்தசிகம் அப்படிங்கிற மீட்டரை தேர்ந்தெடுத்திருக்கார். இது ரெண்டுமே சுதர்சன ஆழ்வாருக்குன்னு வேதங்கள் சொல்லக்கூடிய மீட்டர்களை குறிக்கக்கூடிய மீட்டரா தான் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. ஸ்லோகங்களை சுவாமி தேசிகர் அந்த மீட்டர்ல தான் அவர் பாடியிருக்கார். அதுல முதல் ஸ்லோகம் பார்ப்போம். प्रतिभट श्रेणी भीषण वरगुण स्तोम भूषण जनि भयस्थान तारण जगदवस्थान कारण निखिल दुष्कर्म कर्षण निगम सद्धर्म दर्शन जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन. हे सुदर्शन आழ்வானே प्रतिभट श्रेणी भीषण அப்படின்றார் அவர். சுதர்சன ஆழ்வார் எப்படிப்பட்டவர்னு கேட்டாக்க எதிரிகளை எல்லாம் வரிசப்படுத்தி அவளை பயமுறுத்தக்கூடியவர் சுதர்சன ஆழ்வார். வரகுணஸ்தோம பூஷண சகல விதமான நன்மைகளையும் அளிக்கக்கூடியவர் சுதர்சன ஆழ்வார். ஜனி பயஸ்தான தாரணா யாரெல்லாம் சுதர்சன ஆழ்வாரை வழிபடுறாளோ அவளுக்கு இந்த ஜனன மரணம் அப்படிங்கிற வட்டம் அழிஞ்சு இறுதியில மோட்சத்தை அடையக்கூடிய அந்த பலனும் சக்கரத்தாழ்வாரே அனுகிரகம் பண்ணிடுறார். ஏன்னா பாஞ்சராத்திர ஆகமத்துல சொல்லும் பொழுது சுதர்சன ஆழ்வார் வேறல்ல, எம்பெருமானான ஸ்ரீயப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணன் வேறல்ல, ஸ்ரீயப்பத்தியான அந்த ஸ்ரீமன் நாராயணனே சக்கரத்தாழ்வாராக அவதரணம் செஞ்சிருக்கார் அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு எங்க ஆச்சாரிய சுதர்சனாஷ்டகத்தை பத்தி சாதிக்கிறதே சொல்லுவார். ராமன் வாலிய வதம் பண்றதுக்கோசரம் வில்ல ஏந்தினார் இல்லையா? வில்லு கொண்டுதான் வாலிய ராமர் வதம் பண்ணினார். அப்போ இந்த இடத்துல வில்லு தான் வாலிய வதம் பண்ணித்து. ஆனா சொல்றது என்ன? ராமன் தான் வாலிய வதம் பண்ணினா. அந்த மாதிரி இந்த இடத்துல சக்கரம்
எம்பெருமானுடைய அடியார்களுக்கு தேவையான ரட்சணையை கொடுத்து அவளுக்கு தேவையான விஷயங்கள் அனுகிரகிக்கிறார். ஆனா பண்றது பெருமாள் தான். இந்த இடத்துல சக்கரம் அவளுக்கு தேவையானது அனுகிரகிக்கிறார்னு சொன்னாலும் சக்கரத்தினுடைய ஸ்வரூபத்துல இருந்தபடிக்கு அந்த எம்பெருமானே அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கான் பக்தர்களுக்குங்கிறது தான் அர்த்தம். நிகில துஷ்கர்ம கர்ஷன நிகம சத்தர்ம தர்ஷனம். இன்னும் அழகான பதம் பருவம். நிகில துஷ்கர்ம கர்ஷன என்ன சொல்றார் எங்க ஆச்சாரியர் இதை கொஞ்சம் சாதிக்கிறதே சொல்லுவார். இந்த இடத்துல ஆச்சாரியர்கள் சிஷ்யர்கள் ஏதாவது தப்பு பண்ணினானா அதை உபதேச கிரமமா திருத்திட்டு அவளுக்கு தேவையான சத்விஷயங்களை போதிச்சுட்டு அவள் நல்வழிப்படுத்தி அவ பண்ணக்கூடிய கைங்கரத்தை ஏத்துப்பா. அந்த மாதிரி சுதர்சன ஆழ்வாரும் என்ன பண்றாருன்னு கேட்டா, அவரும் எம்பெருமானுடைய அடியவர்களுக்கு தேவையான சத்விஷயத்தை அனுகிரகம் பண்ணி அவள்கிட்ட ஏதாவது குறைகள் இருந்ததுன்னா அதையும் அந்த சுதர்சன ஆழ்வானே அவளுக்கு தேவையான அனுகிரகத்தை பண்ணி அந்த அனுகிரகம் மூலியமாக அந்த குறைகளை அழிக்கின்றார். அந்த குறைகளை இல்லாதபடிக்கு சுதர்சன ஆழ்வார் பார்த்துக்கிறாராம். இப்படி ஒரு ஆச்சாரியர் சிஷ்யரிடத்துல இருக்கக்கூடிய தவறுகளை உபதேசமா எடுத்துட்டு போய் அதை திருத்தி அந்த சிஷ்யன் நல்வழிப்படுத்தி அந்த சிஷ்யன் பண்ணக்கூடிய கைங்கரத்தை எப்படி ஏத்துக்கிறாரோ அந்த மாதிரி சுதர்சன ஆழ்வாரும் எம்பெருமானோட அடியார்களிடத்துல ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் அந்த குற்றங்களை சத்விஷயத்தை அனுகிரகிப்பதன் மூலியமாக திருத்தி அவளை நல்வழிப்படுத்தி அவளை கைங்கரியம் பண்ண வச்சு அந்த கைங்கரியத்தை சுதர்சன ஆழ்வார் ஏத்துக்கிறார். சுதர்சன ஆழ்வார் எப்படிப்பட்ட சத்விஷயங்கள் அனுகிரகம் பண்ணுவார்னா வேதங்கள் சொன்னபடிக்கு இருக்கக்கூடிய சத்விஷயங்களை அனுகிரகிப்பார். அதுதான் அந்த இடத்துல சுவாமி தேசிகர் அழகா எடுத்து காண்பிக்கிறார். இதை எங்க ஆச்சாரியன் சாதிக்கிறதே சொல்லுவார். சுதர்சன ஆழ்வாருக்கு எதிர ஆபரணங்கள்னா அவருக்கு இருக்கிற கல்யாண குணங்களே அவருக்கு பெரிய ஆபரணங்களாக திகழறதான். சுதர்சன ஆழ்வாருக்குன்னு சொல்றச்சே அவருடைய கல்யாண குணங்களே ஆபரணங்களாக இருக்குங்கிறத இந்த இடத்துல சுவாமி தேசிகர் எடுத்து காண்பிக்கிறார்னு சொல்லிட்டு அடியாளனுடைய ஆச்சாரியர் சுதர்சனாஷ்டகத்துக்கு அர்த்த சாதிக்கிறத சாதிப்பார். அதனால அப்படிப்பட்ட சுதர்சன ஆழ்வாருக்கு ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா அப்படிப்பட்ட சுதர்சன ஆழ்வார் ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்றார். அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம். சுப ஜகத்ரூப மண்டனா சுரகணத்ராச கண்டன சதமக பிரம்ம வந்தித சதபத பிரம்ம நந்தித பிரதித வித்வத்ஸ பக்ஷித भजत हिर्बुन्ध्य लक्षित जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन. இந்த ஸ்லோகத்துல ஹே சுதர்சன ஆழ்வாரே, எம்பெருமான் அந்த ஜகத் ரக்ஷகன் இருக்கானே ஜெகநாதன், அவனுடைய திருமேனி தான் இந்த சிருஷ்டியாகவே இருக்கு. அப்படிப்பட்ட ஜெகநாதனுடைய திருக்கரத்துல அலங்காரமாக திகழ்கின்றாயே சுதர்சன ஆழ்வாரே, உங்களுடைய அனுகிரகத்தின் மூலியமாக தேவர்கள் அத்தனை பேருமே அசுராளிடத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு அசுராள் மேல தேவர்களுக்கு இருந்த பயம் நீங்கி அவ இன்னைக்கு சௌக்கியமா இருக்கா, சுகத்தோட. இந்திரன் பிரம்மா முதலானோர் உன்னை வணங்குகின்றார்கள். அப்ப இங்க சொல்றச்சு இந்த சதபத பிராமணர்கள்னு இருக்கா, அவ இந்த சுக்ல யஜுர்வேதத்தை சேர்ந்தவர். அவ சதா சர்வ காலமும் சுதர்சன ஆழ்வாரே பூஜை பண்ணிட்டு அவருக்கே கைங்கரியம் பண்ணிட்டு அவரையே உபாசனம் பண்ணிட்டு இருக்கா. அதே மாதிரி ஆஹிர்புந்திய சம்ஹிதையில சொல்றச்சு ஆஹிர்புந்தியன் அப்படின்னாக்க சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானே உங்களிடத்துல பிரார்த்தனை பண்ணி உங்களுடைய உண்மையான சுரூபத்தை அவருடைய கண்கள் கொண்டு தரிசிக்கணும்னு வரம் கேட்டார். நீரும் அதை தந்தீர். ஆதலால் இன்றளவும் சிவபெருமான் உங்களை வழிபட்டு உங்களுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு சுகமா இருக்கார். அப்படிப்பட்ட சுதர்சன ஆழ்வாரே உமக்கு ஜெயம் உண்டாகட்டும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. மூன்றாவது ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்ப்போம். ஸ்புடதடி ஜால பிஞ்சரா பிருதுதர ஜ்வால பஞ்சரா பரிகத பிரத்ன விக்ரஹ பட்டுதர பிரக்ஞ துர்கிரஹ பிரஹரண கிராம மண்டித பரிஜன திராண பண்டித ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன. இந்த ஸ்புடதடி ஜால பிஞ்சரங்கிறதுக்கு வியாக்கியானம் சாதிக்கிறதே
அடியல் ஆச்சாரிய சாதிப்பர் எப்படி பகவானையும் பிராட்டியும் சொல்லும்போது நீலமேனியில் உரையும் நிலை மின்னல்னு ஆழ்வார் சாதிச்சாரோ, எம்பெருமாட திருமேனி இயல்பாவே நீலமேனி, அந்த நீலமேனியில உரையும் நிலை மின்னலாக திகழக்கூடியவள் மகாலட்சுமி பிராட்டி. அதனால்தான் எம்பெருமாட தேஜஸ் கூடி இருக்கு. ஒரு வஸ்துல நிறைய மின்னலை நாம சேமிச்சு வச்சிருக்கோம். சரியா? திடீர்னு ஒரு நாள் அந்த வஸ்துவை திறந்து மின்னலை பார்த்தாக்க எப்படி கண்கள் கூசுமோ அப்படி கூசறது எம்பெருமான இந்த கண்கள் கொண்டு பார்க்கணும்னா இந்த கண்கள் கொண்டு அந்த திருமேனியை பார்க்க முடியாது. ஏன்னா அந்த தேஜஸ அந்த ஜுவாலைய இந்த கண்களால கிரகிக்க முடியாது. கண்ணெல்லாம் பஸ்மமாயிடும். அவ்வளவு தேஜஸ் கொண்டிருக்கூடியது எம்பெருமானுடைய திருமேனி. தக தக தகன்னு ஜொலிக்கிறது அப்படின்னா அது காரணமே மகாலட்சுமி பிராட்டி தான். எப்படி எம்பெருமான சொல்லும் பொழுது நாம இப்படி சொல்றோமோ ஆழ்வார் சொன்னதை, அதே மாதிரி சக்கரத்தாழ்வாருக்கும் சொல்லும் பொழுது அவருடைய திருமேனியும் இந்த மாதிரி ஜொலிக்க கூடியது. ஏன் சுதர்சன ஆழ்வாரை பற்றி சொல்றதே தேசிகர் நிலை மின்னலாட்டம் சொல்லணும் அப்படின்னா அந்த மின்னல்னுடைய அந்த பிளாஷஸே ஸ்டெடியா இல்லாம இருந்ததுன்னா அதை கொண்டு ஒரு பெரிய கூண்டை நம்மளால உருவாக்க முடியாது. இந்த மின்னல்ல இருக்கக்கூடிய அத்தனை பிளாஷஸுமே ஸ்டெடியா இருக்க போய் தான் நம்மளால திருடமா நிரந்தரமா இருக்கக்கூடிய ஒரு கூண்டை நாம அமைக்க முடியும். இதே இந்த பிளாஷஸ் எல்லாமே திருடமா இல்லாம இருந்ததுன்னா நம்மளால அதை கொண்டு ஒரு திருடமான நீண்ட நாளைக்கு பிரயோஜனப்படும் கூடிய ஒரு கூண்டை தயாரிக்க முடியாது. இங்க இந்த இடத்துல அபுதூப்மமாக தேசிகர் இத பயன்படுத்தியிருக்கார். அபுதூப்ம அப்படின்னு சொன்னாக்க சம்ஸ்கிருதத்துல எக்ஸ்ட்ராடினரியான மெட்டபர், அதுதான் இந்த இடத்துல சுவாமி தேசிகர் பயன்படுத்தியிருக்கார். இங்க பிருத்துதர ஜுவால பஞ்சர சக்கரத்தாழ்வாரனுடைய திருமேனியிலிருந்து அப்படிப்பட்ட ஜுவாலைகள் வெளியேறது ஒன்னொன்னும் ஒரு ஒரு வண்ணத்துல இருக்கான். எத்தனை வண்ணங்கள் பாடுங்க. எம்பெருமான் திருமேனில இருக்கக்கூடிய கருநீல வண்ணம், பின்பு இயற்கையா இருக்கக்கூடிய மஞ்சள் வண்ணம், ஆதிசேஷனோட திருமேனியிலிருந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த வெள்ளை நிறம், பின்பு கௌசுபமணி எம்பெருமான் திருமார்பில் இருக்கே அதுல இருந்து பிரதிபலிக்கக்கூடிய அந்த நிறத்தினால சக்கரத்தாழ்வார்கிட்ட இருந்து அந்த சிவப்பு வண்ணமும் வெளியில வருது. பின்பு மகாலட்சுமி தாயாரனுடைய அழகிய தாமரை போன்ற கண்கள் இருக்கக்கூடிய அந்த கண்கள் கருப்பா இருக்கே அந்த கருப்பு வண்ணமும் சக்கரத்தாழ்வார் மேல பட்டு அந்த வண்ணமும் இங்க பிரதிபலிக்கிறது. இத கூரநாராயணஜீயர் அவருடைய சுதர்சன சதகத்துல கிட்டத்தட்ட 24 ஸ்லோகங்கள்ல அவர் பாடியிருக்கார். சக்கரத்தாழ்வார் கிட்டே இருந்து பிரதிபலிக்கக்கூடிய இந்த ஜுவாலைகளை பற்றி. அதுல அந்த 5வது ஸ்லோகத்துல சுதர்சன சதகத்துல சாதிக்கிறதே ஷியாமம் தாம பிரசிருத்யா क्वचन भगवत क्वापि बभ्रु प्रकृत्या शुभ्रम शेषस्य भासा क्वचन मणिरुचा क्वापि तस्यैव रक्तम नीलम श्रीनेत्रकान्त्या क्वचिदपि मिथुनस्यादिमस्येव चित्रां व्यातन्वानं वितान श्रियमुपचिनुता चर्म वश्चक्रभानम. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அதுல ஷியாமம் தாம பிரசிருத்யா क्वचन भगवत क्वापि बभ्रु प्रकृत्या அப்படின்னு சாதிக்கிறாரே. காசியில வரக்கூடிய அந்த ஜுவாலை அந்த விஷயத்தை மனசுல கொண்டுதான் சுவாமி தேசிகர் இந்த இடத்துல பிருத்துதர ஜுவால பஞ்சர அப்படின்னு சாதிச்சார். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வாருக்கு ஜெயம் உண்டாகட்டும்னு சொல்லி முடிக்கிறார். 4வது ஸ்லோகம் நிஜபத பிரீத சத்கண निरुपधिस्फीत षड्गुण निगम निर्व्यूढ़ वैभव निज पर व्यूह वैभव हरिहय द्वेषि धारण हरपुर प्लोष कारण जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन. हे சுதர்சன ஆழ்வானே, எப்படி எம்பெருமான சொல்லும்போது ஷட்குண்ய பரிபூர்ணன்னு சொல்றோமோ, எம்பெருமானுக்கு ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் இந்த 6 குணங்கள் பிராதானியமா கொண்டாடப்படக்கூடிய குணங்கள். ஆனா சுதர்சன ஆழ்வாரே, உங்களுக்கு அந்த 6 குணங்களும் இருப்பிடமாகவே அமைஞ்சப்படுத்து. இந்த வேதங்கள் எல்லாமே உங்களை பத்தி எத்தனையோ இடங்கள்ல விஸ்தரணமா சொல்லியிருக்கு. எப்படி எம்பெருமான பத்தி சொல்றோமோ உனக்கும் பரம் வியூகம் என்ற ரூபங்கள் எல்லாம் உண்டு. இந்திரனுக்கு இருந்த அத்தனை பயங்களையும்
தேவரீர் தான் நீக்கினீர். பக்தர்களுக்குன்னு வரட்சே முதல் ரட்சணையா நீர்தான் நின்று கொண்டிருக்கின்றீர். இன்றளவும் நீர்தான் அன்னைக்கு காசி பஸ்மமார்த்துக்கு காரணமாகவும் இருந்தீர். அதே நேரத்தில் சிவபெருமான் திரிபுராசுரனை வதம் பண்ணணும்னு போகும்பொழுது அவருடைய அம்புல நுனியில இருந்துட்டு திரிபுராசுரனை சிவபெருமானுக்காக அழிச்சு கொடுத்தீரே. ஹே சுதர்சன ஆழ்வாரே, இத்தகைய கல்யாண குணங்கள் கொண்டிருக்கக்கூடிய நீர் உங்களுக்கு சதா சர்வ காலம் ஜெயம் உண்டாகட்டும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சனா. 5வது ஸ்லோகம். தனுஜ விஸ்தார கர்த்தனா ஜனித மிஸ்ரா விகர்த்தனா தனுஜ வித்யா நிகர்த்தனா பஜத வித்யா நிவர்த்தனா அமர திருஷ்டஸ்வ விக்ரமா சமர ஜுஷ்ட பிரமிக்ரமா ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா. சுதர்சன எம்பெருமானே, அசுரர்கள் அத்தனை பேருமே வேரோட அழிக்க வல்லமை படைத்தவர் நீர். சம்சாரம் அப்படிங்கிற அஜ்ஞான இருள உழண்டு இருக்கிறவாளுக்கு ஞானம் அப்படிங்கிற ஒளியை வீசக்கூடியவர் நீர். பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய அஜ்ஞானத்தை நீக்கி அவளுக்கு கோட்டி சூரிய பிரகாசமாக திரண்டு அவளுக்கு தேவையான ஞானத்தை அனுகிரகிக்கக்கூடியவரே. அசுரர்கள் எந்த விதமான ஒரு தீய விஷயங்களை பண்ண நினைச்சாலும் உடனே அவளை தடுத்து நிறுத்தி அவளை அழிக்க வல்லமை படைத்தவர். யாரெல்லாம் உங்ககிட்ட சரணாகதின்னு பண்றாளோ அவ அத்தனை பேருக்குமே நீர் சத் விஷயத்தை அனுகிரகம் பண்ணி அவளுக்குன்னு இருக்கிற பொய்யான ஞானத்தை அழிச்சு அவளுக்கு நற்கதியும் அனுகிரகிக்கின்றீரே. தேவர்கள் கூட உங்களோட இந்த வீரியத்தையும் இந்த செயல்களை எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டு உங்களை சதாசிரவ காலமும் அனுபவிக்கணும்னு அவ ஏங்கின்னு இருக்கா. நீரோ சதாசிரவ காலமும் எம்பெருமான் திருக்கரத்துல சுழண்டுண்டே இருக்கீரே. எதுக்காகன்னு கேட்டா எதிரிகளை வீழ்த்தி பக்தர்களை ரட்சிக்கணுங்கிறதுக்காக. அப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்கள் கொண்டிருக்கூடிய சுதர்சன ஆழ்வாரே, உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். 6வது ஸ்லோகத்துல பிரதிமுகா லீட பந்துர பிருத்து மகாஹேதி தந்துர விகடமாயா பகிஷ்கிருத விவிதமாலா பரிஷ்கிருத ஸ்திர மகாயந்திர தந்திரித திருடதயா தந்திர யந்திரித ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன, ஜய ஜய ஸ்ரீ சுதர்சனா. இவர் நமக்கு எப்படி தரிசனம் கொடுக்கிறார் அப்படிங்கறத சொல்றார். பதிமுகா லீட பந்துர எப்படி தரிசனம் கொடுக்கிறாரா? ஒரு திருவடி முன்னாடி இருக்கும், இன்னொரு திருவடி பின்னாடி இருக்கும். ரெண்டுமே ஏதோ ஓடுறதுக்கு தயாரா இருக்கிற மாதிரியே இருக்குமா. அந்த பொசிஷன்லயே சக்கரத்தாழ்வார் இருந்துருக்கார். அதுதான் சக்கரத்தாழ்வாரனுடைய நடை. ஏன் சக்கரத்தாழ்வார் அப்படிதான் நடப்பார். ஏன்னா எதிரிகளை வீழ்த்தணும்னா மெதுவா அண்ணட போட்டு போன எதிரிகளை வீழ்த்த முடியாது. சொல்றச்சே கூட சக்கராயுதத்தினுடைய வேகத்தை யாராலையுமே மிஞ்சவே முடியாது உலகத்துல. எப்படி வாயு புத்திரன் நாம சொல்றோமோ அந்த மாதிரி சக்கரத்தாழ்வாரும் அவ்வளவு வேகமாக செயல்படக்கூடியவர். நிமிஷ பொழுதுல அவருக்கு தேவையான விஷயத்த சாதிச்சு முடிச்சுடுவார் சக்கரத்தாழ்வார். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார் அவரோட நடை எப்படி இருக்குன்னு கேட்டாக்க, சக்கரத்தாழ்வாரோட திருவடியும் ஒன்னு முன்னாடி இருக்கும், இன்னொன்னு பின்னாடி இருக்கும். கருடாழ்வாரை நாம பாக்குறது இல்லையா கோயில்கள்ல? அவர் எப்படி உட்காண்டிருப்பார்? ரெடி டு லீவ் பொசிஷன் தான் அவரோடது எப்பவுமே. எப்ப பகவான் கிளம்புறேன்னு சொல்றானோ நான் உடனே அவரு கைங்கரியம் பண்றதுக்கு நான் ஓடி ஆனோம். அதனால ஒரு கால் முன்னாடி இருக்கும், இன்னொரு கால் பின்னாடி இருக்கும். அந்த மாதிரி சுதர்சன ஆழ்வானும் ஒரு காலை முன்னாடி வச்சுருப்பார், இன்னொரு காலை பின்னாடி வச்சுருப்பார். அதுதான் அவருடைய அழகுக்கு இன்னொரு காரணம். கூடவே இந்த சக்கரத்தாழ்வார் கையில அவ்வளவு ஆயுதங்களை ஏந்திட்டு வச்சுருக்காரு. இந்த ஆயுதங்களை இந்த சுரூபத்தோட அசுரர்கள் சேவிச்சாலே ஓடியே படுவ இடத்த விட்டு. அதனால இப்படிப்பட்ட சுரூபத்தை கொண்டிருக்கூடியவரே, பக்தர்களுக்கு சௌசல்யமாகவும் வாத்சல்யமாகவும் இருக்கக்கூடியவர். அசுரர்கள்னு வரத்தை அவளை வீழ்த்துறதுக்கு உண்டான காரியத்துல தன்னை ஈடுபடுத்திக்க கூடியவர். அப்படிப்பட்ட சக்கரத்தாழ்வார் அசுரர்களால ஏற்படக்கூடிய இந்த மாயைய நீக்க வல்லமை படைத்தவர். ஏன் அப்படின்னா இவருக்கு மாயையினால எந்த விதமான தாக்கமும் ஏற்படாது. எத்தனையோ அழகான மாலைகளை
உங்களுடைய அலங்காரத்துல நாங்க தரிசிக்கிறோம். நீங்க என்ன பண்றன்னு கேட்டாக்க சக்கரத்தாழ்வாரே, பக்தர்கள் உங்க மேல வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த பக்தியினால அவளுக்காக இறங்கி வந்து அனுகிரகிக்க கூடியவர். பக்தர்கள் உங்களை யந்திரங்கள் கொண்டும் மந்திரங்கள் கொண்டும் ஆராதிப்பதினால் நீர் அவளுக்கு தேவையான அனுகிரகத்தை உடனே செய்யக்கூடியவர். அப்படிப்பட்ட திவ்ய குணங்களை தரித்து கொண்டிருக்கூடியவரே சக்கரத்தாழ்வாரே, உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். 7வது ஸ்லோகம். மஹித சம்பத் சதக்ஷர விஹித சம்பத் ஷடக்ஷர ஷடர சக்கர பிரதிஷ்டித சகல தத்துவ பிரதிஷ்டித விவித சங்கல்ப கல்பக விபுத சங்கல்ப கல்பக ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா ஜய ஜய ஸ்ரீ சுதர்ஷனா. ஹே சுதர்ஷன எம்பெருமானி, எத்தனையோ பிராதானியமான குணங்கள் உங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்குன்னு இருக்கிற பிராதானியமான சொத்து எதுன்னு கேட்டால் பகவானை பற்றின மெய்ஞானம் தான். யாரெல்லாம் உங்கள்கிட்ட சரணாகதின்னு பண்றாளோ அவ அத்தனை பேருக்கும் மோட்சத்தை அனுகிரகம் பண்றீர். யாரெல்லாம் உங்களுடைய 6 அக்ஷரங்கள் கொண்டிருக்கூடிய இந்த மந்திரத்தை ஜபிக்கின்றார்களோ அத்தனை பேருக்குமே எதிர்பார்க்காத அளவுக்கு சொத்தை அனுகிரகம் பண்றீர். தேசிகர் சொல்றார் இந்த இடத்துல சக்கரத்தாழ்வார் எப்படி இருக்காருங்கிறத சொல்றாரு. இப்ப அந்த ஸ்வரூபத்தை 2 ட்ரையாங்கிள் வந்து இன்டர்செக்ட் ஆறுது, அதனால ஒரு 6 கார்னர் ஏற்படுறது சைட்ல. இந்த 2 ட்ரையாங்கிள்னோட இன்டர்செக்டிங் பாயிண்ட் இருக்கும்ல நடுவுல, அந்த மத்தியமான புள்ளியில சக்கரத்தாழ்வார் அழகா எழுந்தருளி இருக்கார். எம்பெருமானுடைய எல்லா விதமான சிருஷ்டியிலையும் சக்கரத்தாழ்வார் இருந்துட்டே இருக்கார், வாசம் பண்ணிட்டே இருக்கார். ஒரு சிருஷ்டியிலையும் ஒரு அவதாரத்திலையும் எம்பெருமானோட கூடயே இருந்துட்டு இருக்கார். ஆதலால் நீர் உங்கள்கிட்ட இருக்கிற சக்திகள் மூலியமா என்னென்னலாம் காரியத்தை வந்து எடுத்துக்கிறீர்களோ அத்தனையுமே வெற்றிகரமா நீர் முடிச்சு கொடுத்துடுறீர். அதனால நீங்க சத்திய சங்கல்பன். அதனால நீங்க சத்திய சங்கல்பனாக இருந்து கொண்டே திவ்ய கல்பக விருட்சம் இருந்தா அது எப்படி என்னென்ன யார் யார் அதற்கிட்ட கேட்கிறாளோ அத்தனையுமே அனுகிரகிக்குமோ அந்த மாதிரி சத்திய சங்கல்பனாக இருந்து திவ்ய கல்பக விருட்சமாட்ட இருந்துட்டு தேவரீரும் என்னென்னலாம் உங்கள்கிட்ட உங்களுடைய பக்தர்கள் கேட்கிறாளோ அவ அத்தனையுமே நீர் அனுகிரகிக்கின்றீர். 8வது ஸ்லோகத்தை பார்ப்போம். புவன நேத்ரஸ்த்ரயீமயா சவன தேஜஸ்த்ரயீமயா நிரவதி ஸ்வாது சின்மய நிகில சக்தே ஜகன்மயா அமித விஸ்வக்ரியாமயா शमित विश्वभयामया जय जय श्री सुदर्शना जय जय श्री सुदर्शना. हे सुदर्शनरे, நீர்தான் இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டிக்கும் கண்ணாக திகழக்கூடியவர், 3 வேதத்தினுடைய சுரூபமாக திகழக்கூடியவர், 3 அக்னிகள் கார்ஹபத்தியம் ஆஹவனீயம் தக்ஷிணாக்னி போன்ற அக்னிகள் யாகங்களுக்குன்னு இருக்கே, அந்த அக்னிகளினுடைய சுரூபமாகவும் தேவரீரே திகழ்கின்றீர். நீரே வந்து மெய்ஞானத்துக்குண்டான மெய்ஸ்வரூபம். உங்களுடைய இந்த சக்திங்கிறது இருக்கே எல்லா விதமான விக்னங்களையும் நீக்கி வெற்றியை ஈட்டக்கூடிய சக்தி. நீங்களே இந்த சிருஷ்டியாகவும் அதற்குள் வாசம் செய்யக்கூடிய வஸ்துக்களாகவும் ஸ்வரூபம் எடுத்துருக்கீர். அத்தனை விதமான பூஜைகளும் புனஸ்காரங்களும் உங்களோட பக்தர்கள் உங்களை வழிபடுறதுக்காக பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு பலனாக அவளுடைய வியாதிகளையும் பயங்களையும் நீக்கி அவளுக்கு தேவையான எல்லா விதமான அனுகிரகத்தையும் செய்கின்றீர். உங்களை யாரெல்லாம் வழிபடுறாளோ எல்லா திக்குகள்ல இருந்தும் யாரெல்லாம் உங்களை வழிபடுறாளோ அவளுக்கு தேவையான அனுகிரகத்தை தேவரே செய்கின்றீர். ஹே சுதர்ஷனா, இந்த திவ்ய குணங்களை கொண்டிருக்கக்கூடியவரே ஜெயமே உண்டாகட்டும். ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்ஷனா. பலஸ்ருதி 9வது ஸ்லோகம். 9வது ஸ்லோகத்துல பலஸ்ருதியை சொல்றார். த்விஜதுஷகமிதம் பிரபூத சாரம் படதாம் வெங்கடநாயக பிரணீதம் விஷமேபி மனோரதः பிரதாவன் ந விஹன்யேத ரதாங்கதுரிய குப்தஹ. இந்த ஸ்லோகத்துல சொல்றச்சே சுவாமி தேசிகர் அந்த 8 ஸ்லோகங்களை படிச்சா ஒருவருக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்றார். 8 ஸ்லோகங்கள் சுதர்ஷனாஷ்டகத்தை படித்து அவளுக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் சுதர்ஷன ஆழ்வார் பூர்த்தி பண்ணி கொடுத்து அவளுக்குன்னு இருக்கிற விக்னங்களை எல்லாம் நீக்கி மெய்ஞானத்தை அனுகிரகிப்பார், வியாதிகள் எல்லாம் போகுங்கிறத இங்கே பலஸ்ருதியாக சொல்கிறார்.
இதோட சுதர்சனாஷ்டகம் முற்றிற்று. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ. சுதர்சன ஆழ்வார்னுடைய வைபவத்தை நாம் அனுபவிக்க இருக்கோம். அடுத்தபடியாக யாருக்கு சுதர்சனன் அப்படிங்கிற பேர் இருக்குன்னா, இதுக்கு சுவாமி தேசிகரே அழகா ஷோடசாயுத ஸ்தோத்திரத்துல முதல் ஸ்லோகத்துல அவர் சொல்றார், ஸ்வசங்கல்ப கலா கல்பைர் ஆயுதைராயுதேஸ்வரஹ ஜுஷ்ட ஷோடசிபிர் திவ்யைர் ஜுஷ்டாம் அஃபரஃப் புமான். அதாவது எம்பெருமானோட ஆயுதங்கள்லேயே பிராதானியமாக இருக்கக்கூடிய சுதர்சன பகவான், அவரை 16 ஆயுதங்கள் கொண்டிருக்கக்கூடியவராக தேசிகர் அந்த இடத்துல பாவிக்கிறார். இந்த மீதி இருக்கக்கூடிய ஆயுதங்கள் ஒன்னொன்னுமே சக்கரத்தாழ்வாரனுடைய ஒரு பாகமாக படுத்து. அதனால சுதர்சன பகவான் தான் பரம புருஷன். 16 ஆயுதங்கள் கொண்டு வழிபட வேண்டிய பரம புருஷனாக திகழக்கூடியவர். ஏகாதேச துல்லிய பாகம் ஸ்ரீமன் நாராயணனுடைய சுசங்கல்பத்தில் அதை அந்த இடத்துல சுவாமி தேசிகர் சொல்றார். அதே மாதிரி 2வது மற்றும் 18வது ஸ்லோகம் ஷோடசாயுத ஸ்தோத்திரத்தில் சொல்றதே, யதா யத்தம் ஜகச்சக்கரம் காலச்சக்கரம் து சாஸ்வதம் பாத்துவஸ்தத் பரம் சக்கரம் சக்கரரூபஸ் சக்கரினக. சக்கரத்தாழ்வான் எம்பெருமானுடைய கையில் அலங்காரமாக இருக்கின்றாரே, அவர் சதா சர்வகாலமும் உங்களை ரட்சிக்கட்டும். இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமே சக்கரத்தாழ்வாரனுடைய கையில் இருக்கு. இந்த கால தத்துவம் அப்படிங்கிறது சக்கராயுதனுடைய கண்ட்ரோலில் இருக்கு. அவர் தான் பிராதானியமான ஆயுதம். மீது ஆயுதங்களோட சொல்றதே, அவரே சக்கரம் அப்படிங்கிற ரூபத்தை எடுத்துண்டு அந்த எம்பெருமானே நம்மள எல்லாரையும் ரட்சிக்கட்டும். அஸ்திர கிராமஸ்ய கிருஷ்ணஸ்ய பிரசூதிம் யம் பிரச்சக்ஷதே சோவ்யாத் சுதர்சனோ விஸ்வம் ஆயுதை ஷோடசாயுதஹ. இந்த சுதர்சன பகவான் இருக்கானே 16 ஆயுதங்களை கொண்டிருக்கக்கூடியவன். அவன் எல்லா ஆயுதங்களுக்கும் ஹெதிராஜனாக இருக்கக்கூடியவர். சாஸ்திரங்கள் அவரை இந்த ஒட்டுமொத்த ஆயுதங்களுடைய இந்த அலங்காரத்துக்கும் காரணனாக பாடுறது. அதனால சுதர்சனன் அப்படின்னாக்க ஒன்று அவர் பகவானுடைய சங்கல்பமாக திகழக்கூடியவர். அடுத்தது அவரே காலதத்துவம். 3வது அவர் தான் உற்பத்தி ஸ்தானத்தில் இருந்துன்றக்கூடியவர் எல்லா ஆயுதங்களுக்கும் இந்த உலகத்தில். அதனால் சுதர்சனங்கிற நாமத்தின் மூலமா நம்ம இந்த 3 விஷயத்தை கற்றுக்கிறோம். பகவானுடைய சங்கல்பத்தில் சிருஷ்டி, ரக்ஷை, அழித்தல் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சங்கல்ப நினைவு சுதர்சன பகவானுடையது. ஜெகத் பிரகிருதி பாவோ யஸ்ஸா சக்தி பிரகீர்த்திதா. நம்ம பகவானுக்கு 6 குணங்கள் இருக்கு. ஷாட்குண்ய பரிபூர்ணம்னு சொல்றோம். இதெல்லாம் நம்ம சுதர்சனாஷ்டகத்தை பார்க்கும் பொழுதே பார்த்தோம். ஞானம், பலம், சக்தி, வீரியம், தேஜஸ், ஐஸ்வர்யம் இதெல்லாம் அவனிடத்துல இருக்கு. அவனை பரபிரம்மம்னு சொல்றோம். இந்த 6 குணங்கள் அவனிடத்துல இருக்குன்னா, இந்த எம்பெருமான் இருக்கானே பரபிரம்மம் பகுஸ்யாமிதி, அந்த சங்கல்ப சக்தி சுதர்சன எம்பெருமானுடையது. ஷாட்குண்யம் தத்பரம் பிரம்ம ஸ்வசக்தி பரிபிரம்ஹிதம் பகுஸ்யாமிதி சங்கல்பம் பஜதே தத் சுதர்சனம். இதில் சொல்றது மூலியமாக மேலே சொன்ன அந்த விஷயங்கள் நமக்கு, இந்த ஸ்லோகத்தின் மூலியமாக மேலே சொன்ன விஷயங்களை சுவாமி தேசிகர் நமக்கு எடுத்து காண்பிக்கிறார். அடுத்தது சுதர்சனம் அப்படிங்கிற நாமத்தினுடைய அர்த்தம் என்ன? இதை 3 விதமாக நாம் பார்க்கலாம் இதுக்கு அர்த்தத்தை. அப்போ முதல்ல நம்ம கேள்வியை சொல்கிறது, யார் சுதர்சனன்னு கேட்டோம். யாருக்கு சுதர்சனம் அப்படிங்கிற நாமம் இருக்குன்னுட்டு அதில் சொல்கிறச்சே நம்ம இன்னார் தான் சுதர்சன ஆழ்வான் அப்படின்னு பார்த்தோம். இதை இவர் தான் சுதர்சன பகவான்னு சொல்லணும்னா எழுளாழி இறைவன் தேசிகர் சொல்வதை போல சொல்லலாம். இப்போ இந்த நாமத்தினுடைய அர்த்தம் என்னங்கிறதா நம்ம இப்போ பார்க்கணும். இதை பற்றி சொல்கிறச்சே சுருக்கமாக சொல்லணும்னா 3 அர்த்தங்கள். பிரதிஹிதம், சங்கல்பம் எம்பெருமானோடது இருக்கே, அது ஸ்வயாதிகாரம் ஸ்வத் சங்கல்பத்தினால் ஏற்படக்கூடியது. அதனால இது முதல் அர்த்தம் சுதர்சனம் அப்படிங்கிற பெயருக்கு. அடுத்தது சர்வலோக சுகர ஸ்ரீமன் நாராயணனுடைய அந்த கட்டாட்சம், அது பெறுவதற்கு சுதர்சன பகவான் ஆன கைங்கரியத்தை பண்றார். அதனால அது ஒரு அர்த்தம். 3வது இந்த எம்பெருமான் அவனுடைய ஜீவராசிகள் அத்தனை பேருமே கட்டாட்சம் பண்ணி தன்னிடத்துல சேர்த்து கொள்வதற்காக சுதர்சன பகவான் கிருபா காரியத்தை தூண்டி விடுறாரே எம்பெருமானிடத்துல.
அதுவும் ஒரு அர்த்தம் சுதர்சனம் அப்படிங்கிற இந்த பெயருக்கு. என்னெல்லாம் பலன்கள் கிடைக்கிறது இந்த சுதர்சன பகவானோட தத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுனாலனா, சுதர்சன பகவான் அவருடைய தத்துவங்களை புரிஞ்சுக்கிறதுனால நம்மளாம் ஸ்வதந்திரர்கள் கிடையாதுங்கிறத முதல்ல நாம் உணர்வோம். அனுகூல்ய சங்கல்பம், எம்பெருமானுக்கு எதெல்லாம் வந்துட்டு பிரீத்தி கொடுக்குமோ அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பண்ணி, பிராத்திகூல்ய சங்கல்பம், பிராத்திகூல்ய வர்ஜனம், எம்பெருமானுக்கு எதெல்லாம் உகந்த செயல் இல்லையோ அதெல்லாம் பண்ணாமல் இருப்பது, இதெல்லாம் ஒருவன் புரிஞ்சுண்டு அதுக்கு ஏற்ப எம்பெருமான கைங்கரியம் பண்றான், பலத்தை பெற்றுக்கொள்கிறான். அப்ப இப்ப அடுத்த கேள்வி வரும், அப்ப இவரோட தத்துவத்தை மட்டும் புரிஞ்சுட்டா போருமா, இல்ல வேற ஏதாவது பண்ணணுமா இவரோட அனுகிரகத்தை பெறுவதற்குனா? நிறைய இவரோட தத்துவங்களை வந்துட்டு வெறுமை படிச்சாலோ இல்லை கேட்டாலோ போராது. அதுக்கு உண்டான பலன்களை வெறுமை வந்துட்டு ஒரு தத்துவங்களை வெறுமை வந்து இவரோட தத்துவங்களை எல்லாம் கேட்கறதுனாலோ இல்லை படிக்கிறதுனாலையோ நம்ம வந்து அந்த பலன்களை அடைய முடியாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒருவனுக்கு நன்னா பசிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, உணவை உண்டானாக்க பசி தீந்துப்படும். இது நம்ம சாதாரணமா சொல்றது. அதுக்காக எந்த உணவை உண்டாலும் பசி தீருமா அப்படின்னா அப்படி கிடையாது. அவனோட பசிக்கு ஏற்ப அவன் அந்த உணவை உண்டாத்தான் அவனோட பசி வந்து தீரும் இல்லையா? இப்போ எனக்கு நன்னா பசிக்கிறது, மத்தியானம் சாப்பாடு சாப்பிட வேண்டிய வேலையில் 50 ml நான் ஜூஸ் குடித்தா என் பசி அடங்கிடுமான்னா அடங்காது. சாப்பாடுக்கு பதிலாக ஜூஸ் சாப்பிட்றதுனாலையோ இல்லை வேற எந்த வஸ்துவை சாப்பிட்றதுனால, சாப்பாடை தவிர்த்து அந்த சாப்பாடு சமயத்தில் வேற எதை சாப்பிட்டாலும் நமக்கு பசிங்கிறது அடங்காது. அந்த மாதிரி பசிக்கு ஏற்ப அவ சாப்பிடணும். இல்லை வெறுமை வந்துட்டு வரிசையாக நான் வந்து சாப்பாடு அடுக்கி வச்சிருக்கேன், சாப்பாடை பார்த்துட்டு போ அப்படின்னா அப்படியே சாப்பாடு வந்து அடங்க போறது இல்லை. அந்த மாதிரி தான் ஒருவன் அவளுடைய இந்த ஞானத்துக்கு ஏற்ப தத்துவத்தை வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும், அதுக்கு ஏற்ப தத்துவத்தை வந்து இம்ப்ளை பண்ணணும். அதனால வெறுமை வந்து பார்க்கறதுனாலையோ படிக்கிறதுனாலையோ கேட்கறதுனால தத்துவங்கள் புரிஞ்சுடாது. ஒருவன் அதை இம்ப்ளை பண்ணாத வரைக்கும் அந்த தத்துவங்கள் புரிய போறது இல்லை. 5வது கேள்வி என்ன அப்படின்னா, 5வது விஷயம் பார்க்க போறது, எந்த மாதிரியான கைங்கரியத்துல நம்ம வந்து நம்மளை ஈடுபடுத்திக்கணும். ஒரு கைங்கரியமா இல்லை ஒன்றுக்கு மேல இருக்கணுமா அப்படின்னா, இப்போ நிறைய விதங்கள் இருக்கு. பிரபன்னர்கள் பரமை காந்திகளுக்கு இந்த நிஷ்காமிய கர்மாக்கள் தான் பிராதானியம். எம்பெருமானுக்கு சுதர்சன பகவானுக்கு கைங்கரியம் பண்றது, ஆராதனம் பண்றது, சுதர்சன பகவானுக்கு ஆராதனம் பண்றது, பின்பு சுதர்சன அஷ்டோத்திரத்தையோ இல்லை சஹஸ்ரநாமத்தையும் நித்தபடிக்கு சொல்றது, எம்பெருமானுக்கு 9 இல்லைன்னா 1008 கலசங்கள் கொண்டு அர்ச்சாமூர்த்திகளுக்கோ இல்லை சுதர்சன சாலை கிராமத்துக்கோ திருமஞ்சனம் பண்றது, சுதர்சன பகவானை ஆவாகனம் பண்ணணும்னா கலசத்திலேயோ கும்பத்திலேயோ அந்த ஜலத்தை கொண்டு திருமஞ்சனம் பண்ணி அவரை ஆவாகனம் பண்ணலாம். பின்பு நைவேத்தியங்கள் பண்ணலாம். சித்திரண்ணங்களுக்கு, சித்திரண்ணம்னு சொன்னாக்கா ஃபோட்டோ இருக்கு இல்லையா சுதர்சன பகவானோடது, அந்த ஃபோட்டோக்கெல்லாம் நீங்கள் நைவேத்தியம் பண்ணலாம். இல்லைன்னா சாலகிராம மூர்த்திக்கோ இல்லை அர்ச்சாமூர்த்திக்கோ நைவேத்தியம் பண்ணலாம். சுதர்சன ஹோமங்கள் பண்ணி ஷட்கோண யஜ்ஞ குண்டங்கள் கொண்டு அவரை ஆவாகனம் பண்ணலாம். அடுத்தது 4 இல்லைன்னா ஆயுதங்களை 4 இல்லைன்னா 8 இல்லைன்னா 16 ஆயுதங்களை எதிர்க்கக்கூடிய அர்ச்சைகள் சுதர்சன பகவானோடது இருக்கும் இல்லையா, அந்த அர்ச்சை பகவான் அவரை வழிபடுறதன் மூலியமா நீங்க பார்த்தேன்னாக்க சுதர்சன பகவான் முன்புறத்துல இருப்பார், பின்புறத்துல யோக நரசிம்மர் இருப்பார் இல்லையா. அப்படிப்பட்ட அர்ச்சையை நாம தியானம் பண்ணலாம். சரியா? இதே நீங்க வந்துட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், திருக்குடந்தையில போனேள் அப்படின்னாக்க அங்க இருக்கிற சுதர்சன ஆழ்வாருக்கு 8 கைகள் கொண்டு முதிரைகள் ஆயுதங்கள் எல்லாம் ஏந்திருப்பார். இதே காஞ்சிபுரம் ஸ்ரீரங்கம் அங்கெல்லாம் போனேள்னாக்க 16 ஆயுதங்களை ஏந்திண்டு இவர் நிப்பர். சுவாமி தேசிகர் சாதித்தா போல் அவரை நீங்க பிரார்த்திக்கலாம். பின்பு சுதர்சன யந்திர ஆராதனை பண்றதன் மூலியமா அவருடைய அனுகிரகத்தை நாம பெறலாம். சுதர்சன யந்திரம் அர்ச்சை இது ரெண்டுமே நரசிம்ம பகவானுக்கும் சுதர்சன பகவானுக்கும் இருக்கக்கூடியது. இந்த யந்திரங்கள் அர்ச்சைகள் இதுல எதை பண்ணணும்,
எந்த ஆராதனை யாருக்கு முதல்ல பண்ணணும், யார் இன்னொருத்தருக்கு பரிவாரமா இருக்கா. இதுக்கு திருக்கோட்டியூர் சுவாமி இந்த கேள்விக்கு பதில் சொல்றச்சு ஆஹிர்புஞ்ச சம்ஹிதையில இருந்தும் மந்திர சித்தாந்தங்களை பத்தி சொல்றச்சே சக்கராத்மா ஹரிரேவஹி அப்படின்னு விட்டார். சுதர்சன பகவானே பகவத் ரூபமாக நம்ம வழிபட்டோம்னா யோக நரசிம்மர் அதுல அடங்கி போயிடுறதுனால தனியா நரசிம்மருக்கு பண்ணணும்னு இல்லை, சுதர்சன பகவானுக்கு பண்ணாலே நரசிம்ம பகவானுக்கு பண்ணுவதை போலதான். எப்படின்னா ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி பகவத் சுரூபமாக இருந்துட்டு பரிவாரமான ரங்கநாதனை ஆராதனை பண்ணினார் அயோத்தியால. இதே பத்ம சம்ஹிதையிலையும் பாஞ்சராத்திர ஆகமத்திலையும் இந்த மாதிரி எத்தனையோ பிரமாணங்கள் எடுக்கப்பட்டிருக்கு. இதோட நாம அஷ்டகத்தை அனுபவிச்சு முடிச்சோம், வைபவத்தை அனுபவிச்சு முடிச்சோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.